السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. بسم الله الرحمن الرحيم، إنا أنزلناه في ليلة القدر، وما أدراك ما ليلة القدر، ليلة القدر خير من ألف شهر، تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கம் கேட்டிக் நடத்தும் ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்றைய 7ஆம் நாளாகிய இன்றைய தினம் ரமதானும் லைலத்துல் கத்ரும் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இந்த உரை அமையும். சொல்லும் செய்திகளை சிரமேற்கொண்டு ஏற்று அதன் வழியில் நடந்து இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. பொதுவாகவே முஸ்லீம்களுக்கு மத்தியில் ரமதானினுடைய 27 லைலத்துல் கத்ராக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்ற நம்பிக்கை பரவலாகவே இருக்கிறது. ஆனால் நமக்கு சொல்லப்பட்டது பிந்திய ஒற்றைப்படை இரவுகளிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அது 21ஆக இருக்கலாம், 23, 25, 27, 29, இந்த 5 நாட்களில் ஏதேனும் ஒன்றாக இருக்க முடியும். ஆனாலும் ஏன் இந்த 27 மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறது என்றால் அதற்கான சில காரணங்கள் உண்டு. அந்த இரவு எது என்று நமக்கு தெளிவாக சொல்லப்படவில்லை என்றாலும் சில அறிஞர்கள் ஆய்வினுடைய அடிப்படையில் 27ஆக இருப்பதற்குத்தான் சாத்தியம் அதிகம் என்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் சொன்னாலும் கூட 2 காரணங்கள் நமக்கு இலகுவாக பிடிபடுகிறது. இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற சூறாவிலே லைலத்துல் கத்ர் என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, அது 3 முறை இடம்பெறுகிறது. அந்த சூறால லைலத்துல் கத்ர் என்ற அந்த வார்த்தை 3 முறை இடம்பெறுகிறது. லைலத்துல் கத்ர் என்ற அந்த வார்த்தையில் 9 எழுத்துக்கள் இருக்கிறது. 9 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை 3 முறை இடம்பெறுவதால் 3 9 27 என்ற ஒரு கணக்கையும் சொல்லுகிறார்கள். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த சூறாவில் இருக்கக்கூடிய மொத்த வார்த்தைகள் 30. மொத்த வார்த்தைகள் 30. அந்த சூறாவை குறித்து, அந்த லைலத்துல் கத்ர் இரவை குறித்து பேசிக்கொண்டு வரக்கூடிய ரப்பு ஹிய, அந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறதே அது ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சுபுகு வரைக்கும் இருக்கிறது, ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது என்று குறிப்பிடுகிறான் இல்லையா,
அந்த வார்த்தை 27வது வார்த்தையாக இடம்பெறுகிறது. இப்படி பல காரணங்களினுடைய அடிப்படையில், கணிதத்தினுடைய அடிப்படையிலேயும் ஆய்வின் அடிப்படையிலேயும் 27ஆக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று அறிஞர்கள் சொன்னதினுடைய அடிப்படையில் தான் இந்த 27லே பெரும்பாலான மக்கள் பெரும் ஆதரவோடு 27இல் லைலத்துல் கத்ரை தேடுகிறார்கள். அல்லாஹ் அது எந்த இரவில் இருந்தாலும் அந்த பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான முசீபத்துக்களையும் அல்லாஹ் நீக்குவானாக. நம் தாய் திருநாட்டில் வாழும் எல்லா மக்களும், முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் சமநிலையோடு சந்தோஷத்தோடு நல்ல உறவோடு வாழ்வதற்கான தௌஃபீக்கை தருவானாக. அந்த உறவை முறிக்கக்கூடிய, அந்த உறவை சிதைக்கக்கூடிய, மக்களுக்கு மத்தியிலே பாகுபாட்டையும் வேறுபாட்டையும் ஏற்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும், எந்த அரசாக இருந்தாலும் அதை களைந்து விடுவானாக, முறித்து போடுவானாக. பைத்துல் மக்தஸை முஸ்லீம்களுடைய கையிலே மீட்டித் தருவானாக. காசாவில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பையும் மகத்தான வெற்றியையும் தந்து அந்த மண்ணிலிருந்து யகூதிகள் வெளியாகக்கூடிய நிலையையும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்ற பிரார்த்தனையோடு, அருமையான பெருமக்களே, இந்த லைலத்துல் கத்ர் இரவு நமக்கு கிடைத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அதற்கு அடிப்படை காரணமும் ஒன்று உண்டு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பனு இஸ்ரவேலர்களை சார்ந்த 4 ஆபிதுகளை பற்றி, வணக்கசாலிகளை பற்றி பேசுகிறாங்க. பனு இஸ்ரவேலர்களினுடைய பல நிகழ்வுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த நன்மக்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த முரடர்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்கள், நல்ல வியாபாரிகள், இவங்களை பற்றிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறாங்க. அப்படி பேசி வரும் பொழுது அவர்கள் ஒரு கட்டத்திலே 4 வணக்கசாலிகள், அருமையான வணக்கசாலிகளாக இருந்தார்கள். அவர்கள் 80 ஆண்டு காலம் அல்லாஹ்வை தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் வணங்கினார்கள். அந்த 4 பேரும் அந்த வணங்கிய வணக்கம் இருக்கிறதே தூய்மையானது, நேர்மையானது, அல்லாஹ்வுக்கு பிரியமான வணக்கத்தை அவர்கள் செய்தார்கள். 80 ஆண்டு காலம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? வணங்கினாங்க என்று சொன்னபோது இது சஹாபிகளுக்கு மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. என்ன அதிர்ச்சி ஏற்படுது? அவங்க 80 வருஷம் எத்தனையோ வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. 80 ஆண்டு காலம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அருமையான இபாதத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் அதிர்ச்சி ஏற்படுவதற்கு என்ன இருக்கிறது என்றால் அதுதான் சஹாபிகள். அதுதான் சஹாபிகள். ஏன் தெரியுமா அவர்கள் அதிர்ந்தார்கள்? அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அவங்க முதல்ல நினைக்கிறாங்க, 80 வருஷம் இபாதத்தில் தொய்வு இல்லாமல் இடைவெளி இல்லாமல் வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்கும். இப்போ நம்ம 80 வருஷம் வாழ்வோமான்னு தெரியல. அவங்க நினைக்கிறாங்க 80 வருஷம் வாழ்வோமா என்று தெரியவில்லை. என் உம்மத்தினுடைய சராசரி வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க 60க்கும் 70க்கும் மத்தியில். 70ஐ கடந்து வாழக்கூடியவர்கள் உண்டு, 60க்கு கீழே மரணிக்கக்கூடியவர்களும் உண்டு, இல்லையா? 60க்கு கீழே மௌத்தா போகிறவங்களும் இருக்கிறாங்க, 70 தாண்டி வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரையும் சேர்த்து ஒரு சராசரி வயதை பார்த்தால் 60க்கும் 70க்கும் இடையில தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோடைய, அது சொன்னால் சொன்னது தான், அது அல்லாஹ் சொன்னதாக அர்த்தம். எனவே இவ்வளவு குறைவாகத்தான் நாம் வாழ போகிறோம். அப்படியே வாழ்ந்தாலும் 70 வருஷம் நம்ம வாழ்கிறோன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம இஸ்லாத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ தானே புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கோம். இஸ்லாமே இப்போ தானே வந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இப்போ இஸ்லாத்தை ஏற்கும்போது ஒரு சஹாபிக்கு 40 வயசுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை வருஷம் வாழ போகிறாங்க? 30 வருஷம் தானே வாழ போகிறாங்க. அப்போ 30 வருஷம் தானே நாம் இஸ்லாத்தில் இருக்கிறோம். அவர்கள் 80 வருஷம் இருந்தார்களே, அந்த நன்மையை நம்மால் அடைய முடியாதா? அப்படி நினைச்சாங்க. அந்த நன்மையை நாம் அவ்வளவு உயரத்திலே இருக்கக்கூடிய அந்த நன்மையை தொடுந்தூரத்தில் இல்லையே,
அந்த நன்மையை அடையக்கூடிய வாய்ப்பு இல்லையே நமக்கு என்று அவர்கள் வருத்தப்பட்டார்கள். நாயகமே, எங்களுக்கு கொஞ்சம் வயசு, அதுலேயும் நிறைய வயசு என்ன செஞ்சிடுச்சு, இஸ்லாத்துக்கு முன்னாலேயே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கழிச்சிட்டு இருக்கிறோம், இவ்வளோ காலங்கள் போயிடுச்சே, இந்த குறைந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தால் அவர்களை போன்ற நன்மையை எங்களால் அடைந்து கொள்ள முடியாதா என்ற ஏக்கம், தவிப்பு சஹாபிகளுக்கு ஏற்பட்டது. அதிலிருந்த யதார்த்தத்தையும் நன்மையை தேடக்கூடிய அந்த அற்புதமான புதினத்தையும் கண்ட அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது இரக்கம் கொண்டு இந்த லைலத்துல் கத்ர் இரவை தருகிறான். 80 வருஷம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கணக்கு பண்ணி பாருங்கள் எத்தனை மாதம் அப்படின்ட்டு. 900 கிட்டத்தட்ட 900 லட்சம் வரும்னு வைங்க. இப்போ நாம் என்ன கேட்குறோம், அல்லாஹ் நமக்கு என்ன தர்றான், ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த 80 வருடத்தை விட சிறந்த இரவு ஒரு இரவு. ஒரே இரவிலே அவர்கள் 80 வருஷமாக செய்த அமலை விட சிறந்ததை நீங்கள் பெற முடியும். 1000 மாதம் என்கிறான், அல்ஃபு ஷஹர்ங்கிறான். 1000 மாதத்திலே செய்யக்கூடிய 80 வருஷத்தையும் கடந்து செய்யக்கூடிய, தாண்டி செய்யக்கூடிய அந்த இபாதத்தினுடைய நன்மையை ஒரே ஒரு இரவிலே உங்களுக்கு பெறுவதற்கு நான் வாய்ப்பு தருகிறேங்கிறான். ரப்பு மேலே நம்ம எவ்வளோ பிரியம் வைக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஒரு இரவில் அவங்க 80 வருஷம் வாழ்ந்ததினுடைய தந்தா எப்படி இருக்கும். இப்போ உதாரணமாக இதை உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்தோடு சொல்லி காட்டுறேன். இது உதாரணத்தை ரசூலும் சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் பின்னால் சொல்கிறேன். இப்போ நாம் விளங்கிக் கொள்வதற்கு ஒன்று சொல்கிறேன். ஒருத்தர் 10 வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறார். 10 வருஷமாக கம்பெனியில் என்ன செய்கிறார், ஒர்க் பண்ணுறார். அந்த 10 வருஷமாக ஒர்க் பண்ண அவருக்கு சேலரி கிடைச்சிருக்கும் இல்லை, இந்த 10 வருஷத்தினுடைய சேலரியும் கூட்டி பார்க்குறார். உதாரணத்துக்கு அவருக்கு பார்க்குறாரு ஒரு 5000 கேடி வருதுன்னு வைங்க. ஒருத்தர் வந்து சேர்றாரு, ஒரு நாள் என்ன செய்கிறாரு, வேலை பண்ணுறாரு, அவருக்கு 25000 கேடி கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 10 வருஷம் செஞ்ச வேலை என்ன, இவங்க ஒரு நாள் தான் வந்திருக்குது, நம்ம விட 5 மடங்கு வாங்குறான் அப்படிங்கிற யோசனை வருமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஒரு எஜமானன் இருந்தான். இந்த உதாரணத்தோடு விளக்குறதுல ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு எஜமானன் இருக்கிறான். அந்த எஜமானன் ஒரு வேலைக்கு ஒரு நபரை வேலைக்கு அமர்த்தலாம். வேலைக்கு அமர்த்தும் போது ஒரு அக்ரிமெண்ட் போடுறான். என்ன அக்ரிமெண்ட், 8 மணி நேரம் நீ வேலை செய்யணும். உதாரணத்துக்கு அவங்க ஒரு டைம் அதில் வருது, இதில் நம்ம புரிந்து கொள்வது சொல்கிறேன். 8 மணி நேரம் நீ வேலை செய்யணும். சரி, 8 மணி நேரம் நீ வேலை செய்தால் ஒரு நாளைக்கு ஒரு கீராத், உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்கிடுவோமே 500 ரூபா உனக்கு கூலி, உனக்கு 500 ரூபா கூலி. 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், உனக்கு கூலி 500 ரூபாய் அப்படின்னு சொல்கிறான். அவன் சைன் பண்ணுறான், அங்கீகரிக்கிறான். அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அவன் கரெக்டாக 500 ரூபாய் கொடுத்துட்ருக்கான். இன்னொரு வேலைக்காரனை அமர்த்த வேண்டிய அவசியம் அவனுக்கு ஏற்படுது. அந்த வேலைக்காரனை கூப்பிடுறான், ஒரு ஆளை பார்க்குறான், செட் ஆகுது. அந்த முதலாளி சொல்கிறான், நீ வந்து 6 மணி நேரம் வேலை செய்யணும், உனக்கு 500 ரூபா கூலி தினமும். அவன் அக்செப்ட் பண்ணுறான். இப்போ முதல்ல கொஞ்சம் யோசிப்பான், இல்லை நம்ம சீனியராகவும் இருக்கிறோம், நமக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணலை, நமக்கு ஒன்று 500 ரூபா, அவனுக்கு 500 ரூபா, நம்ம 8 மணி நேரம் வேலை செய்யணும், அவன் 6 மணி நேரம் வேலை செய்யணும், யோசிச்சிருப்பானா இல்லையா? இருந்தாலும் ஏதோ சரி நம்முடைய தேவைகள்லாம் இருக்குது அப்படின்னு போய்கிட்டு இருக்கு காலம். 3வது ஒரு வேலைக்காரன் அமர்த்துறான். இதுதான் கிளைமாக்ஸ். 3வது வேலைக்காரன் அமர்த்தும் போது அந்த எஜமானன் சொல்கிறான், நீ 2 மணி நேரம் வேலை செய்யணும். சரி, உனக்கு 2 மணி நேரம் தான் வேலை. சரி, கூலி 1000 ரூபா, 500 ரூபாயும் இல்லை, 1000 ரூபா. எப்படி இருக்கும்? அந்த முதல் 2 பேரில் நம்ம இருந்தால் நம்ம என்ன செஞ்சுருப்போம், உண்டு இல்லைன்னு முதலாளியை பண்ணிவிடுவோம். ஆனால் அவங்களுக்கும் கோபம் வந்தது. முதலாளிகிட்ட போனாங்க, என்ன நியாயம் இது? 8 மணி நேரமும் 6 மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய எங்களுக்கு 500 ரூபாய் தினக்கூலி, 2 மணி நேரம் வேலை செய்யறவனுக்கு 500 கொடுக்க இல்லை, 2 மடங்கு 1000 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்களே, இது என்ன நியாயம்? இது நீதியா? இது நேர்மையா? அப்படின்ட்டு எஜமான்ட்டு அவங்க கேட்குறாங்க. அந்த 2 பேர் இப்போ 2 பேரும் கூட்டி சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்கு இடையில அப்படி இப்படி இருந்தாலும் இப்போ 2 பேருக்கு சேர்த்து முடக்கிற மாதிரிலாம் ஒருத்தன் வந்திருக்கிறான், 3ஆவதன். அதனால இந்த 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. இது என்ன நியாயம் என்று கேட்டபோது நமக்கு இது நியாயமாக தெரியுதா? தெரில தானே. அப்படி தான் இருக்கும். முதல்ல நம்ம தெளிவாக விளங்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மேலோட்டமாக பார்த்தா நமக்கு சரியில்லை, இது நியாயம் இல்லைன்னு தெரியுது.
அப்போ முதலாளி கேட்டார், தம்பி நீங்கள் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும்னு உங்கள்கிட்ட கேட்டேன். 8 மணி நேரம். உங்களுக்கு கூலி எவ்வளோ சொன்னேன்? 500 ரூபா. 8 மணி நேரத்துக்கு மேலே 1 நிமிஷம் நான் உங்களுக்கு கூடுதலாக வேலை வாங்குறேன்னா? இல்லை. 500 ரூபாயிலேருந்து குறைச்சி 1 ரூபாய் குறைத்து 499 என்றைக்காக தந்திருக்கிறேன்னா? இல்லை. நீங்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கிறீங்க, நான் கூலி என்றைக்கும் குறைக்க இல்லையே. உங்களுக்கு பேசினதிலிருந்து நான் வித்தியாசப்பட்டேனா, நான் மாறுபட்டேனா, என்னுடைய வாக்கை நான் மீறினேனா, முரண்பட்டேனா? இல்லையே. உங்களுக்கு என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறனோ அதை நான் கொடுத்தேன். உங்களுக்கு என்ன சொன்னேன்? 6 மணி நேரம். கூலி எவ்வளவு? 500. 6 மணி நேரத்தை விட அதிகமாக உங்களிடத்தில் வேலை வாங்கினேனா? இல்லை. கூலியை நான் குறைத்தேனா? இல்லை. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு என்ன அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கிறதோ அதை நான் நிறைவேற்றிட்டேன். அதுலேருந்து நான் மாறுபடலை, வாக்கு மாறல, மீறல. உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? அவருக்கு நான் 2 மணி நேரம் கொடுத்துருக்கிறேன், 1000 ரூபா கொடுக்குறேன். நான் விரும்பியவர்களுக்கு என்னுடைய பொருள் நான் யாருக்கு எதுவும் கொடுக்கலாம் இல்லை, சும்மா கொடுக்கலாம் இல்லை. ஒருத்தர் வர்றாரு, யாசகம் கேட்டு வர்றாரு, இந்த அப்படி 10,000 ரூபா நான் கொடுக்குறேன், உங்களுக்கு என்னென்ன இதில் என்ன? நான் ரைட்டை மீறி இருக்கிறேன். எந்த ரைட்டு நான் மீறல, அது என்னுடைய பணம், நான் யாருக்கும் விரும்பியதை கொடுப்பேன். உங்களுக்கு நான் துரோகம் செய்தேனா? உங்களுக்கு நான் போட்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்டை நான் மீறினேனா? அதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ கொடுக்குறீங்க, இவளுக்கு கொடு, அப்படி பேசக்கூடாது. உங்களுக்கு அதிகம் தேவை என்றால் தேவைன்னு கேளுங்க. உங்களுடைய நேரத்தை குறைக்க வேண்டும் என்றால் குறைக்க வேண்டும் என்று கேளுங்கள். அதுதான் நீதி. அதல்லாமல் நான் அவனுக்கு கொடுப்பதை 3வது ஒரு நபருக்கு, அது என்னுடைய விருப்பமாக இருக்கும். அது நான் யாருக்கும் கொடுப்பேன், எவ்வளவும் கொடுப்பேன், எவ்வளவு நேரமும் கொடுப்பேன். அதை குறித்து பேசுவதற்கு நோ ரைட்ஸ், உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று எஜமானன் சொன்னானாம். இதுதான் சரி. இப்போ இது யார் முதல்ல வந்த வேலைக்காரர் யாருன்னா யூதர்கள். அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க தானே. இப்போ கிடையாது, அப்போ அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது, நபிமார்களை ஏற்றுக்கிட்டவங்க தான். எப்போ பிரச்சனையானாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லும் வரை அவர்கள் முஸ்லிம்கள் தான். அது வரைக்கும் முஸ்லிம்கள் தான் இருந்தாங்க. தௌராத் வேதத்தை, அல்லாஹ் இறக்கிய தௌராத் வேதத்தை பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தௌராத் வேதம் என்ன சொல்கிறது? இறுதி நபி அந்நபியுல் முன்ததர், எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபி வருவாங்க, அவங்கள நீங்க ஏத்துக்கிடணும் அப்படின்னு அல்லாஹ் தௌராத்தில் சொல்லியிருக்கிறான். அதை மறுத்தாங்க. அது முதல் காஃபிர். அப்பதான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? வழி தவறி போறாங்க அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். அது வரைக்கும் அவங்க ஓகே தான். அதே போல நஸ்ரானிகள் என்று சொல்லக்கூடிய 2வது வந்தவங்க, அந்த 6 மணி நேரம், அவங்களுக்கெல்லாம் குறைஞ்ச, அவங்கள விட இவங்க குறைஞ்ச காலம் வாழ்றாங்க, அவங்கள விட நாம குறைஞ்ச காலம் வாழ்றோம். இப்போ அவர்கள் என்னன்னு கேட்டால், அவங்களும் ஆரம்பத்தில் ஈசா அலி இஸ்லாம் ஏற்றுக்கிட்டவங்க தானே, இன்ஜீல் வேதத்தை ஏற்றுக்கிட்டவங்க தானே, எல்லாமே ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்த போது, நான் மூசா நபி ஏற்றுக்கிறோமா? ஏற்றுக்கிறோம். ஈசா நபி ஏற்றுக்கிறோமா? ஏற்றுக்கிறோம். எல்லா நபிமார்களும் ஏற்றுக்கிறோம். அவங்க 2 பேரும் ஏற்றுக்கிறாங்களா ரசூலுல்லாஹ்வை? இல்லை. அப்போ தான் பிரச்சனை வருது. நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றாக வேண்டும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்று நம்ம சொல்லிட்டு வரும்பொழுது, அப்போ அவனுடைய நபிமார்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளணும் வருமா இல்லையா? அவ எல்லா நபிமார்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்போது மறுத்தார்களோ அவர்கள் மறுப்பாளர்களாக மாறுகிறார்கள். அது வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. எனவே ஆனால் அவர்கள் வாழும் காலத்திலேயே நீண்ட காலம் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நன்மையை தான் அல்லாஹ் கொடுத்தான். இந்த சமூகத்திற்கு அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட நன்மை சில இடங்களில் இருக்குது, சில இடங்களில் கண்ணும் காணாமையே அள்ளி கொடுத்துருவான். ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஒரு ஆச்சரியமான தகவல். அபூ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று ஒரு தாபியி, சஹாபிகள்கிட்ட பாடம் படித்தவங்க. அவங்க ஒரு ஹதீது, அவங்களுக்கு ஒரு ஹதீது கிடைக்குது. அவங்க ஹதீதுகளை சேகரிக்கிறாங்க. ஒரு ஹதீது கிடைக்குது. அதில் என்னன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மோமினான அடியானுக்கு அல்லாஹ் அவன் நல்ல காரியத்தை சில சமயம் செய்யும் பொழுது அல்ஃபி ஹசனத்தின் 10 லட்சம் நன்மையை கொடுக்குறான் அப்படின்னு ஒரு ஹதீது வருது. அபூ உஸ்மான் திகைச்சு போயிட்டாங்க. ஒன்றுக்கு 10 நன்மை, சரி. ஹதீதுகளில் 700 நன்மைன்னு வருது, பன்மடங்குன்னு வருது, சரி அதெல்லாம் சரி, குரான்லேயும் வருது பன்மடங்கு அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லி. ஒன்றுக்கு 10, 700, 1000 வச்சுக்கோங்களேன், 10,000 வச்சுக்கோங்களேன், இது என்ன 10 லட்சம்? இப்படி ரசூல் சொல்லியிருப்பாங்களா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இப்படி ஒரு ஹதீதை அறிவிச்சிருப்பாங்களா?
ஒன்றுக்கு 10 லட்சம் கொடுப்பானா அல்லாஹ்? அவ்வளவு நன்மையா? 10 பெருசு, 1க்கு 10 பெருசு. அதே சமயத்தில் ஹதீஸில் வருது 700 வரை என்று பன்மடங்குன்னு வருது. 1 பன்மடங்குன்னு வரும்போது 2, 3, 4, 5, 50, 100, 700 வைங்களேன், 1000 வைங்களேன். இது லட்சத்தையும் தாண்டி 10 லட்சம் இருக்குதே. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் சொல்லியிருப்பாங்களா? அப்படிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்கள சந்திக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹயாத்தாக இருக்கிற காலம். அப்போ அவங்கள எங்கே சந்திக்கிறது இது கேட்டால், அன்றைய காலத்தில் சஹாபிகள் ஒரு அற்புதமான வேலைகளை செஞ்சாங்க. அவங்க எங்கே இருந்தாலும் ஹஜ்ஜுடைய காலத்தில் மக்காவுக்கு வந்துடுவாங்க, ஹஜ்ஜுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லணுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து படித்தது யார்? கேட்டது யார்? அவர்களை பார்த்தது யார்? சஹாபிகள் தானே. எனவே நாங்கள் இப்படி ரசூல் செய்வதை பார்த்தோம், சொல்வதை கேட்டோம், இப்படி நடப்பதை பார்த்தோம், இப்படி சிரிப்பதை பார்த்தோம் என்று ஒவ்வொன்றையும் படம் பிடித்து வைத்திருந்தவர்கள் சஹாபிகள். எந்த அளவுக்குன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹாதிம்களில் பணியாளர்களில் ஒருவராகிய சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய இருப்பாங்க. ஆயிஷா நாயகி வீடு, ஹஃப்ஸா நாயகி வீடு, ஜுவைரியா நாயகி வீடு, அவங்க மனைவி வீடுகள் இருக்குல்ல, அந்த வீட்டிலேருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வருவாங்களா இல்லையா? அப்படி பள்ளிக்கு வரும்பொழுது சஹாபிகள் பார்க்குறாங்க, இப்னு மஸ்ஊத் ஏதோ ஒரு முணுமுணுன்னு தஸ்பீஹ் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. வாய் முணுமுணுக்குது, வாய் முணுமுணுத்து கொண்டு இருக்கிறது. இந்த சஹாபிகளை நீங்கள் காலையிலையும் பேசியிருக்கிறோம், அதை விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அவங்களுடைய வாய் முணுமுணுக்கிறதை பார்த்த சஹாபிகள் கேட்டாங்களாம், இப்னு மஸ்ஊத், நீங்கள் ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போகும்பொழுதெல்லாம் ஏதோ வாயை முணுமுணுக்கிறீங்களே, ஏதோ தஸ்பீஹ் ஓதுறீங்களே, அது என்ன தஸ்பீஹ் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் தஸ்பீஹ்லாம் ஓதலை. இல்லை நீங்கள் ஓதுறீங்க, நாங்கள் பல தடவை பார்த்துட்டோம், உங்களோட வாய் முணுக்கிறத பார்த்துருக்குறோம், பல தடவை நாங்கள் பார்த்துருக்குறோம், அது என்ன தஸ்பீஹ் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்களும் ஓதுவோம் இல்லை அப்படின்ட்டு. இல்லை நான் தஸ்பீஹ்லாம் ஓத இல்லைங்கிறாங்க. நீங்கள் ஓதுறீங்க, வாய் முணுமுணுத்ததை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. பல தடவை சொன்னதுக்கு பிறகு சொன்னாங்களாம், நான் சொல்கிறத கேளுங்க, நான் தஸ்பீஹெல்லாம் ஓதலை, நான் தஸ்பீஹ் ஓதலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய துணைவியார் வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்லும்போது எத்தனை எட்டு வச்சு போகிறாங்கன்னு நான் எண்ணுறேங்கிறாங்க. கொஞ்சம் யோசிங்க சகோதரர்களே, அவங்க எத்தனை ஸ்டெப் வைக்கிறாங்க. ஆயிஷா நாயகி வீட்டிலேருந்து பள்ளிக்கு போகும்போது, ஜுவைரியா நாயகியிலேருந்து வீட்டிலேருந்து பள்ளிக்கு போகும்போது எத்தனை எட்டுக்கள் ஸ்டெப் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் கணக்கிட்டு அத்தகைய ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். இப்போ ரசூலை அவங்க எப்படி பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஒரு ஆச்சரியமான சஹாபிகள். எனவே இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி ஒரு ஹதீஸை சொல்லி இருக்க மாட்டாங்க என்று அபூ உதுமான் நினைக்கிறாங்க. அந்த சஹாபிகள் ஹஜ்ஜுடைய காலத்தில் தாங்கள் பார்த்ததை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்ததை, அவர்கள் சொன்னதை எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, பல்லிகு அன்னி வலவாயா, என்னை குறித்து ஒரு சின்ன செய்தி இருந்தாலும் அதை நீங்கள் மக்களுக்கு தெரிவிச்சிருங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த சிறமேற்கொண்டு எங்கே இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு வந்துடுவாங்க. மக்களை சந்திக்கிறது எப்படி? ஹஜ்ஜில் எல்லாரும் ஒன்று கூடுவாங்களா இல்லையா? பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு லேசாக இருக்குமே என்று தான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த டைமில் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. இப்போ அபூ உதுமான் சொல்கிறாங்க, இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிட வேண்டியதான். ஹஜ்ஜுக்குன்னு நாம் போனாலும் கூட என்னுடைய முழு நோக்கம் ஹஜ்ஜாக இருக்கவில்லை, இந்த ஹதீதை குறித்து அவர்களிடத்தில் பேசணுண்டு. இப்போ ஹஜ்ஜு செஞ்சால் அவங்களுக்கு மட்டும்தானே, இந்த ஹதீதுங்கிறது அவங்களுக்கு மட்டுமா, உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மூமின்களுக்குமா? இது எவ்வளோ பெரிய தியாகன்னு பரந்த சிந்தனையோடு நம்ம பார்க்கணும். அவங்க ஹஜ்ஜு ஏற்கனவே செஞ்சுருக்கிறாங்க, அது வேறு விஷயம். இப்போ நான் ஹஜ்ஜுக்குன்னு போகிறேன், ஆனால் என்னுடைய முழு நோக்கம் இந்த ஹதீதினுடைய அசல் தன்மையை, அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் நான் என்ன செஞ்சேன், நான் போனேன், போய் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டேன், சந்தித்தேன். யா சாஹிப ரசூலில்லா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருத்தோழர் அவர்களே, இப்படி ஒரு ஹதீது நீங்கள் சொன்னதாக மக்கள் சொல்கிறாங்க, அறிவிப்பாளர்கள் ஹதீது சொல்லக்கூடிய முஹத்தீதீன்கள் சொல்கிறாங்க, நான் அப்படி பதிவு செஞ்சு வச்சுருக்கிறேன். அப்படி நீங்கள் ஒரு ஹதீது நீங்கள் சொன்னீங்களா, அல்ஃபி ஹசனத்தின் 10 லட்சம் நன்மை என்று நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் அப்படி சொல்லலை. அப்போ இவங்க நினைக்கிறாங்க, நாம் நினச்சது சரி. ஏன்னா நான் 10 லட்சங்கிறது கொஞ்சமா,
10 லட்சங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நான் அப்படி சொல்லலை. அவங்க தப்பாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, விளங்கி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு இதுதான், நான் அந்த ஹதீதை சொன்னேன், ஆனால் இப்படி சொல்லலை. அல்ஃபை அல்ஃபு ஹசனத்தின், அல்ஃபு ஹசனத்தின் சொல்லலை, அல்ஃபை அல்ஃபி ஹசனத்தின். அவங்க நான் இப்படி சொல்லலைன்னு சொல்லும் பொழுதே அபூதுமான்றது எல்லாத்தையும் நினைக்கிறாங்க தாம் நினைத்தது சரி, இந்த ஹதீதை என்ன செஞ்சிருச்சு, சரி இல்லை, இந்த ஹதீதை அறிவித்தது சரியாக அறிவிக்க இல்லை அப்படிங்கிறத நான் முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஆனாலும் அவங்க திருப்பி சொன்னாங்க, இந்த அல்ஃபி ஹசனத்தின் நான் சொல்லலை, அல்ஃபை அல்ஃபி ஹசனத்தின் என்று தான் ரசூல் சொன்னாங்க. அவர் அந்த ஒரு ஏயை விட்டுருக்கிறார். அவர் காதில் அல்ஃபுண்டு விழுந்திருக்கு. நான் அல்ஃபை அல்ஃபுண்டு சொன்னேன். நான் பாடம் நடத்தியது அல்ஃபை அல்ஃபு என்று சொன்னேன். ஆனால் அவர் விளங்கிக் கொண்டது அல்ஃபு என்று விளங்கிக் கொண்டு 10 லட்சம் என்று சொல்லியிருக்கிறார். நான் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலை, ஒரு ஏ கூட வருது, அல்ஃபை அல்ஃபி ஹசனத்தின் 20 லட்சம் என்று சொன்னேங்கிறாங்க. அபூ உஸ்மானுக்கு எப்படி இருக்கும்? வானத்துக்கு போயிருப்பாங்களா இல்லையா? என்னடா இது, நம்ம 10 லட்சமே பெருசுன்னு வந்தாங்க, 20 லட்சம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு ஆயத்தை ஓதி காட்டி அல்லாஹ் பன்மடங்கு என்ன செய்கிறான், தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்கிறான் என்று சொல்லும் பொழுது பன்மடங்கிலே இந்த 20 லட்சம் அடங்குமா அடங்காதா, 20 லட்சத்துக்கு மேலுள்ளதும் அடங்கும் இல்லையா என்று அபூ ஹுரைரா கேட்குறாங்க ரலியல்லாஹு தஆலா. அருமையானவர்களே, அப்படி ஒரு நன்மையை அள்ளி வழங்குகிறான் இந்த உம்மத்திற்கு. ஆக யகூதிகளுக்கும் நஸ்ரானிகளுக்கும் கீராத் என்ற ஒரு அளவை கொடுத்தான், நீண்ட காலம் வாழ்ந்து. ஆனால் இந்த உம்மத்திற்கு 2 கீராத்துகளை கொடுக்கிறான், 2 அளவுகளை கொடுக்கிறான். காலம் குறைவாக இருந்தாலும் ஒரே இரவில் 1000 மாதங்களினுடைய நன்மையை பெற முடியும் என்று சொன்னால் அது ஒரு பெரிய இந்த சமூகத்திற்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் கருணை இல்லையா? உங்களுடைய இதயங்களை எல்லாம், நம் இதயங்களை எல்லாம் அல்லாவின் பக்கம் நாம் திருப்புவோமாக. அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அருமையான பெருமக்களே, இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். இதற்கு நிறைய பெயர்கள் இருக்குது. இந்த மாதத்திற்கு நிறைய பெயர்கள். ரபியுல் ஃபுகரா, ஏழைகளினுடைய வசந்தம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ரமலான் பேர் இருந்தாலும் ரமலானுக்கு ஏன் ரமலான் பேர் வந்ததுங்கிறத சொல்லுவோம், அது தெரிய வேண்டிய விஷயந்தான். ரபியுல் ஃபுகரா, ஏழைகளினுடைய மாதம். இந்த மற்ற காலங்களை விட இந்த காலத்தில் ஏழைகள் கொஞ்சம் சுபிட்சமாக இருக்கிறாங்களா இல்லையா? எல்லாரும் கொடுக்குறாங்க, எல்லாருமே கேட்குறாங்க ஜக்காத்து கொடுக்கறது எப்படி. சில பேர் கொடுக்காமல் இருக்கலாம், இருந்தாலும் கூட பலர் ஜக்காத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்க்குறோம், இளைஞர்கள் பல பேர் கேட்குறாங்க ஜக்காத்து எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், இது கொடுத்தா செல்லுமா செல்லாதா என்று கேள்விகளை உலமாக்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டு நிறையவே வருகிறது. எதற்காக கேட்கிறார்கள்? அவர்கள் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தானே. இந்த ஜக்காத்துடைய திட்டம் இருக்குது, ஜக்காத்துடைய தலைப்பு இல்லை, அருமையான ஒரு விஷயம். ஜக்காத் சரியாக கொடுக்கப்பட்டால், உலகெங்கிலும் சரியாக கொடுக்கப்பட்டால், அந்த அளவு சரியாக வழங்கப்பட்டால், யார் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு போய் சேர்ந்தால். இன்னைக்கு தப்பானவங்களும் அதை வாங்கிடுறாங்க. ஜக்காத்து பெறுவதற்கு தகுதி இல்லாதவங்களும் ஜக்காத்தை வாங்குறாங்க. இது எப்படி நியாயமானது? நாம் அறிந்தே நடக்குது நிறைய விஷயங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக ஜக்காத் சரியாக கணக்கிடப்பட்டு கொடுக்கப்பட்டால், அதே மாதிரி தகுதியானவர்களுக்கு சரியான முறையிலே வழங்கப்படுமேயானால், இந்த உலகத்தில் குறைந்த ஒரு 40 வருஷம் வச்சுக்கோங்க, 40 வருஷத்தில் முஸ்லீம்கள் இடத்துல வறுமை இருக்காது. அடிப்படை வறுமை கோட்டுக்கள்லேருந்து மேலே வந்துடுவாங்க. பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை என்றாலும் வறுமை கோட்டுக்குள் உழலக்கூடியவர்கள் இருக்க மாட்டாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா, 2வது உமர், 5வது கலீஃபா என்று பெயர் பெற்றவர்கள். 4 கலீஃபா இருக்கிறாங்க. 5வது கலீஃபா என்று சொல்வதாக இருந்தால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லலாம். அருமையான ஆட்சி. ஒரு கட்டத்தில் ஜக்காத்தெல்லாம் அவ்வளவு அருமையாக மக்கள் கொடுத்தாங்க. கடைசி என்ன ஆச்சுன்னா, ஜக்காத்தை வாங்குறதுக்கு அவங்க காலத்தில் ஆள் இல்லை. எப்படி இருக்கு நீங்கள் யோசிங்க. அப்படி முடியுமானா முடியும் சகோதரர்களே. அந்த அளவிற்கு ஜக்காத்தினுடைய திட்டம் அப்படி. இப்போ 2.5% தானே அல்லாஹ் சொல்கிறான். 1 கோடி ரூபா இருக்குது, 2.5 லட்ச ரூபாய் கொடுத்து 97 லட்ச ரூபா உனக்குங்கிறான். இது ஒரு 2.5%ங்கிறது ஒரு பெரிய சுமையாக நமக்கு தெரியாது. 30% ஜிஎஸ்டின்னு போட்டால் கெட்டுவானா? கள்ளத்தனம் தான் பண்ணுவான். இத்தனை % இன்கம் டேக்ஸ்னு போட்டால் நீ 2% போட்டு 2.5%க்கு நீ எப்போ மேலே போனியோ மக்கள் தப்பு செஞ்சுருவாங்க, சரியான கணக்கை காட்ட மாட்டாங்க. 2.5% தான் சரியானது. இது அல்லாஹ் நிர்ணயித்தது, அவ்வளோ லேசானது.
கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே இருந்தாலும் கூட இன்றும் முஸ்லிம்கள் நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள். மற்ற மாதங்களில் படக்கூடிய கஷ்டத்திலிருந்து இந்த மாதத்தில் அவருடைய கஷ்டங்கள் குறைகிறதா என்றால் குறைகிறது. அதில் மாற்று கருத்து இல்லை, ஏன்னா ஏதோ கொடுக்குறாங்க, சரியா கொடுக்குறாங்களா இல்லையா, கொடுக்கும் மாதமாக இது இருக்குது. அதனால் அதை பெறுவதற்காக தேடி எத்தனை ஏழைகள் வர்றாங்க. எனவே இதற்கு ரபீஉல் ஃபுகரா, ஏழைகளினுடைய மாதம் என்று பெயர். ஷஹ்ரு சதக்கா, சதக்காவினுடைய மாதம். ஷஹ்ரு சௌம், நோன்பினுடைய மாதம். ஷஹ்ரு தராவீஹ், தராவீஹினுடைய மாதம். ஷஹ்ரு திலாவா, குர்ஆன் ஓதுதலினுடைய மாதம். ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனினுடைய மாதம்டே இதுக்கு பேர் இருக்குது. குர்ஆனினுடைய மாதம்டே பேர் இருக்குது. குர்ஆனை கால அளவில் கணக்கிடக்கூடிய ஒரு சூழலும் சஹாபிகளை ஏற்படுத்தினாங்க. முந்தைய காலத்தில் ஒரு டைமு சொல்கிறதா, இப்போ நீங்கள் நான் அங்கே வர்றேன் மச்சான், நீ அங்கே போயிடு, நான் இவ்வளோ நேரத்தில் வர்றேன், ஒரு அரை மணி நேரத்தில் வர்றேன், ஒரு 3/4 மணி நேரத்தில் வர்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? நீ முதல்ல போயிடு, ஸ்பாட்டுக்கு நீ போயிடு, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு டைமை சொல்லுவோம். இப்போ அந்த டைம் அளவு இருக்குது, அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்படி சொல்கிறது இல்லை. இந்த மாதிரி டைம்லாம் இல்லையே, வாழ்க்கைலாம் இருந்ததா என்ன? இல்லை. அந்த காலத்தில் அரபுகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆட்டை அறுத்து தோலை உரிக்கிற நேரத்தில் வந்துடுவேன் அப்படிம்பாங்க. ஒரு அரை மணி நேரம், ஒரு ஆட்டை அறுத்து தோல் உரிக்கிற நேரத்தில் வந்துடுவேன் அப்படிங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு வரேன்னா ஒரு கோழி அறுத்து தோல் உரிக்கிற நேரத்தில் வந்துடுறேன் அப்படிம்பாங்க. ஒரு 2 மணி நேரம் போகணும் அப்படின்னு சொன்னால் ஒட்டகத்தை அறுத்து தோல் உரிக்கிற நேரம் அப்படிம்பாங்க. இந்த நேரத்தை குறிப்பதற்கு இந்த இது ஆடு மாடு கோழி இதை அறுக்கிறது, இதில் தான் அவங்களுடைய அமைப்பு இருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது மாறிச்சு. எப்படி மாறிச்சு தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தஸஹர்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்கள் சஹர் செஞ்சோம். சும்ம காம இலஸ்ஸலா, அதுக்கு பிறகு அவங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ சஹாபி அந்த செய்தியை சொல்லக்கூடிய சஹாபிகள் இடத்துல தாபியின் அந்த அடுத்தவங்க கேட்குறாங்க, கம்பைனல் அதானி ஒ சுஹூர், சஹர் செய்யறதுக்கும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வந்தாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, பாங்கு, அந்த பாங்குக்கும் இடையில எவ்வளோ தூரம் இருந்தது, எவ்வளோ நேரம் இருந்தது, அந்த ரெண்டுக்கு இடையில சஹர் செய்யறதுக்கு அதுக்குள்ள நேரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஆடை இருக்கிறது கோழி இருக்கிற கதையெல்லாம் சஹாபிகள் சொல்லலை. கதர 50 ஆயா, 50 ஆயத்துக்கள் குரானிலிருந்து ஓதக்கூடிய நேரம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. ஒரு நேரத்தை குரான் வழியாக கொண்டு வர்றாங்க. ஒரு 50 ஆயத்துக்கள் ஓதக்கூடிய நேரம் அப்படிங்கிறாங்க. அப்போ சஹருனுடைய முடிவுக்கும் அதே மாதிரி ஃபஜ்ருடைய அந்த பாங்குக்கும் இடையிலே உள்ள நேரம் என்னென்னா, ஒரு 50 ஆயத்துக்கள் ஓதுகிற நேரம் அப்படின்னு சொன்னால், ஒரு நிதானமாக 50 ஆயத்துக்களை ஓதினால் 10 to 15 நிமிஷம், இதுதான் நேரம். இன்றைய கால அளவு 10 to 15 நிமிடம் என்பதை நாம் புரிய முடிகிறது. எனவே இதற்கு ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனினுடைய மாதம்னு வந்தது. இந்த அடிப்படையை வைத்து இதற்கு அப்படி ஒரு பெயர் வந்தது. அருமையான பெருமக்களே, இந்த நோன்பை பற்றி பிரபல்யமான ஒரு ஹதீது, இந்த நோன்புக்கான கூலியை பற்றி சொல்லும் பொழுது ஃபஸ்ஸௌமுலி அல்லது ஃபஸ்ஸியாமுலி 2 விதமாக இருக்குது. அன அஜ்ஸீபிஹி, நோன்பு எனக்கானது, அதற்கான கூலியை நானே கொடுப்பேன். இது நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க இந்த ஹதீதை. அல்லாஹ் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நோன்பு எனக்கானது, அதற்கான கூலியை நானே கொடுப்பேன் என்று வல்ல அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்போ நாம் கேட்குறோம், தொழுகை யாருக்கானது? அதான் அல்லாஹுக்கு தானே. குர்ஆன் ஓதுறது யாருக்கு? அதான் அல்லாஹுக்கு தானே. தஸ்பீ ஓதுறமை அது யாருக்கு? அதான் அல்லாஹுக்கு தானே. ஹஜ்ஜு செய்கிறமை யாருக்கு? உம்ரா செய்கிறமை யாருக்கு? எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி தானே செய்கிறோம். அது என்ன நோன்பு மாத்திரம் எனக்கானதுன்னு அல்லாஹ் சொல்கிறான்? நோன்பு மாத்திரம் எனக்கானதுன்னு எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? சரி, வான அஜ்ஸீபிஹி, அதற்கான கூலியை நானே கொடுப்பேன்னா மற்றதுக்கெல்லாம் கூலி யார் தர்றா? தொழுகைக்கு யார் தர்றா? ஜக்காத்துக்கு யார் கொடுக்குறா? ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு இதுக்கெல்லாம் யார் கூலி தர்றா? அதான் அவன் தானே தர்றான். அப்படின்னா அருமையான விளக்கத்தை இமாம்கள் சொல்கிறாங்க பாருங்கள். மற்றதற்கும் இதற்கும் இடையில் உள்ள வித்தியாசம். பள்ளிவாசலில் ஒருத்தர் தொழுகிறார், தொழுகைங்கிறது வெளியில் தெரியும். ஜக்காத்து கொடுக்கறது அடுத்தவருக்கு ஒரு யாராவது வாங்குறாரு, அவருக்கு தெரிய தானே செய்யுது, அவருக்கு தெரியும்.
மற்ற எந்த இபாதத்துக்கள் செய்தாலும் மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் நோன்பு, வீட்டில் 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு வந்துட்டு நான் நோன்புன்னு சொல்கிறேன்னு வைங்க, யாருக்கா தெரியுமா? நான் தனியாக உட்காந்து எதாவது குடிச்சிட்டு வந்துட்டேன், சர்பத்தை, பாலை, டீயை, தண்ணி எதையாவது குடிச்சிட்டு வர்றேன் பகலில், இது யாருக்கு தெரியும்? அவர் எல்லாரையும் உட்காந்து நோன்பு திறக்கிறார். அப்போ நோன்பாளி தான் நம்ம நினைப்போம். அவர் நோன்பாளியா இல்லையா என்ற ரகசியம் அவனுக்கு மாத்திரமே தெரியும். அதனால் தான் சொன்னால் அந்த நோன்பு எனக்கானது, அது சரியா பிள்ளையாங்கிறது அதை நான் மட்டும்தான் பார்க்க முடியும் என்று சொல்லிட்டு அன அஜிசி பிஹி அப்படிங்கிறான்ல, நானே கூலி கொடுப்பேன் அதுக்கு. அப்படின்னா மற்றவங்களுக்கு யார் கூலி கொடுக்குறான்? அவன் தான். அந்த கூலி எவ்வளவு, இந்த இபாதத்திற்கான கூலி எவ்வளவு, நன்மை எவ்வளவு என்பதை மலக்குமார்கள் பதிவு செய்வாங்க. மலக்குமார்கள் எழுதுறாங்கல்ல, இந்த நன்மை, இந்த காரியத்தை செய்தால் இவருக்கு இந்த கூலி எழுதுங்க, இந்த கூலி எழுதுங்கன்னா அல்லாஹ் அறிவிச்சிருவான். அந்த கூலி எழுதப்படும், நன்மைகள் எழுதப்படும். ஆனால் இது மாத்திரம் அல்லாஹ் எழுத சொல்கிறது இல்லை. ஏன்னா மலக்குமார்களுக்கும் அது எவ்வளவு கூலிங்கிறது தெரியாதான். மலக்குமார்களுக்கு கூட நோன்பினுடைய கூலி தெரியாது. அந்த கூலியை அவன் மாத்திரமே வைத்திருக்கிறான், அவன் மாத்திரமே பதிவு செய்கிறான். எனவே அதற்கான கூலியை நான் தருகிறேன் என்று. இன்னொன்று, இதையும் தாண்டி பெருமக்கள் பேசுவாங்க, நம்முடைய உள்ளமெல்லாம் அப்படியே பதறிடும். அதற்கு கூலி நான் தர்றேங்கிறது இல்லை, அதற்கு கூலி நானே கூலிங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் விட என்னங்க இருக்குது? சொர்க்கத்துக்கு போனவங்க அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைக்கட்டும். சொர்க்கத்திற்குள் சென்றவர்கள் யாராவது வெளியில் வர விரும்புவாங்களா? வெளியில் வர விரும்ப மாட்டாங்க. அங்கே ஏதாவது கவலை இருக்குமா? கவலை இருக்காது. மன உளைச்சல் இருக்குமா? இருக்காது. நோய் இருக்குமா? இருக்காது. மலஜல உபாதைகள் ஒன்றும் கிடையாது. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், மன நிறைவு தான். ஒருத்தரை விட இன்னொருத்தர் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார். இங்கே இருந்தால் நமக்கு பின்னால் வந்தவன் தான் இன்றைக்கி அவ்வளோ பெருசாக உயர்ந்துட்டானே, மனசில் வருது இல்லை? வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின். அங்கே நாம் என்ன செய்துட்டோம்னா, அந்த கல்பிலே இருக்கக்கூடிய கில்லு போன்ற அந்த குபாடம், பொறாமை, அவைகளாம் கலட்டிடுவோம். அங்கே யார் நமக்கு கீழே வேலையில் இருந்திருப்பான், அவன் நம்மளை விட சொர்க்கலோகத்தில் மேலே இருப்பான், அவனை பார்த்து நமக்கு பொறாமை வராது. ஏன்னா அதெல்லாம் அல்லாஹ் கலத்திடுவான், கல்பை பரிசுத்தமாக்கிடுவான். அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆக அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த சொர்க்கவாதிகளுக்கு என்று ஒரே ஒரு சமயத்தில் மட்டும் கஷ்டப்படுவாங்க. ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் அவர்களுக்கு அந்த கஷ்டம் ஏற்படும். அறிஞர்கள் எழுதுனாங்க, ஒரு பொழுது ஹதீதுகளில் வருது, ஒரு அருமையான காற்று ஒன்று வீசும் சொர்க்கலோகத்தில். சொர்க்கத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. சொர்க்கம் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கட்டும். இந்த நாளில் நீங்கள் நிறைய கேட்கணும், அல்லாஹ் நம்ம எங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் சொர்க்கத்தை தான் ரஹ்மானேன்னு கேளுங்க, அல்லாஹ் நசீபாக்கட்டும். என்ன ஆச்சரியம் நினைக்கிறீங்க? சொர்க்கத்தை பற்றி சஹாபிகள் கேட்குறாங்க. அதை பற்றி பேசணுன்னா அந்த தலைப்பு ரொம்ப அற்புதம். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு நாள் சொர்க்கத்தை பற்றி ரசூல் பேசுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பேசும்போது ஒரு சஹாபி கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், சொர்க்கலோகத்தில் விவசாயம் செய்யலாமான்னு கேட்குறாங்க. அவங்க விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆளுக்கு, அவங்களுக்கு விவசாயம் செய்யலாமான்னு கேட்குறாங்க. செய்யலாம், அங்கே விவசாயம் செய்யலாம்ங்கிறாங்க. அப்படியா? ஆமாம், அங்கே விவசாயம் செய்யலாம். நீங்கள் விவசாயம் செய்யணும்னு அல்லாஹ்ட்ட கேட்டதும் தான் தாமதம். உங்களுக்கு நிறைய வித்துக்களை கொண்டு தரப்படும், சீட்ஸ், விதைகளை கொண்டு தரப்படும், அதற்கான நிலம் தரப்படும். நீங்கள் என்ன செய்ய வேண்டியதான், கடை விதைக்க வேண்டியதான். விதைச்ச உடனே மறு செகண்டே அது கடை வளர்ந்து, அது நீங்கள் என்ன விதைச்சிருக்கிறீங்களோ அதை கனியாக காயாக எல்லாமே உடனே தந்துடும். அங்கனையே எல்லாம் அறுவடை நடக்கும், எல்லாம் அந்த நேரத்திலே முடிஞ்சிடும். அவ்வளோ எளிதாக இருக்குங்கிறாங்க. இன்னொரு சஹாபிகள் கேட்டாங்க, யார் சொல்லா, பஜார் இருக்குமா? பஜார்லேயே சுற்றுற ஆள் போல் பிஸ்னஸ் மேனாக இருந்திருப்பாங்க. பஜார் இருக்குமா? ஆமாம், அங்கே பஜார் இருக்கிறது. அங்கே பஜாருக்கு ஆண்கள் போய்விட்டு திரும்பி வரும் பொழுது அவர்களுடைய அழகு கூடி இருக்குங்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் பார்ப்பாங்களாம், என்ன பஜார் போயிட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கீங்களா, ரொம்ப அழகாக இருக்கிறீங்களா, அங்கே பஜாரில் என்ன விற்கும், அதெல்லாம் தனி கதை. இன்னொரு சாபி கேட்டாங்க பாருங்கள், அதான் ரொம்ப ஆச்சரியமானது. அங்கே குழந்தை பெறலாமான்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. சரலான்னு சொன்னாங்க, ஆம், அங்கே குழந்தை பெற முடியும், சொர்க்கலோகத்தில் பிள்ளை பெறலாம். எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அவர் மனைவியோடு வாழுகிறார். வாழும்போது இப்போ எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, அல்லாஹ் பாக்கியத்தை தரட்டும். அங்கே அப்படி இல்லை, குழந்தை பெறணும்னு விரும்புகிறாங்க. மாப்பிள்ளை ஒன்றும் பேசி முடிச்சுட்டாங்க. நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, மாப்பிள்ளை கேட்குறாரு, பொண்ணு சரிங்கிறா, அது பொண்ணு கேட்குறா, மாப்பிள்ளை குழந்தை பெற்றுனா அன்றைக்கி வாழ்கிறாங்க. வாழ்ந்த அன்றே கருத்தரிக்கும், கருத்தரித்த அன்றே குழந்தை முழுமை பெறும், அன்றே பிரசவம் நடந்துடும். நீங்கள் சிடி ஸ்கேன் எடுக்கணும், அது எடுக்கணும், ஒன்றும் வேலை தேவையில்லை. பட வேண்டிய அவசியம் இல்லை.
பெட்டை விட்டு அசையக்கூடாது, இந்த டேப்லெட்டை போடணும், இந்த 3000 ரூபா ஊசியை போடணும், இந்த வேலை எதுவுமே இல்லை. அப்போ எத்தனை பிள்ளை பெற்றா என்ன இருக்குது? அவங்களுக்கு தான் எந்த வழியும் இருக்காது. அப்போதே குழந்தை பிறந்து விடும், அன்றே குழந்தை பிறந்து விடும், எந்த வழியும் நோவும் இருக்காது. இப்படி சொர்க்கம் என்பது அவ்வளவு ஆச்சரியமானது சகோதரர்களே. அல்லாஹ் அதை நமக்கு நசீபாக்கி வைத்து விடுவானா. இதில் சந்தோஷத்தில் உச்சம் என்னன்னு சொன்னால், ஒரு காற்று ஒன்று வீசும். ஏன் அவங்களுக்கு கவலை வருது, எப்போ வேதனை அடைகிறாங்கன்னா, ஒரு காற்று ஒன்று தென்றல் மாதிரி ஒரு அருமையான காற்று வீசின உடனே அவங்களுக்கு அது தெரிஞ்சு போயிடும். சொர்க்கவாசிகளை விளங்கிடுவான், ஆஹா நமக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்க போகுது, சான்ஸ் இன்றைக்கி கிடைக்குது அப்படின்ன உடனே அவங்களுக்கெல்லாம் அழைப்பு வரும். எல்லாருக்கும் வாகனங்கள் இருக்கும். நம்ம இங்கே கார்லாம் வச்சுட்டு இருக்கிறோமில்ல, அங்கே வாகனங்கள்னு சொன்னால் என்ன மாதிரி வாகனங்கள்லாம் இருக்கும், நீங்கள் கற்பனையெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஜிர்னு ஏறுனா, இப்போ ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீடு, தரஜாக்கள் இருக்குல்ல, ஒரு அந்தஸ்து, ஒருத்தர் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாரு, அவருக்கு மேலே அந்தஸ்தில் இருக்கிறாரு, அவர் மேனேஜர், இவர் லேபர் அப்படின்னு வைங்களேன். இந்த 2 பேருக்கு அதே மாதிரி அங்கே இருந்தால் அவங்களுடைய அந்தஸ்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும், வீடுகள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியுமா? பூமியிலிருந்து நட்சத்திரம் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அவ்வளோ தூரத்தில் இருக்குமா. நீங்கள் எத்தனை மாதமாக பிரயாணிக்கணும், எத்தனை வருஷம் பிரயாணிக்கணும், அங்கே அப்படிலாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் போதும். அப்படின்னா என்ன, ஜெட்டையெல்லாம் தாண்டியில் போகுது, எவ்வளோ வேகத்தில் போகும் அந்த விமானங்கள், அந்த வாகனங்கள். எல்லாரும் ஒரே இடத்துல வந்து கூடிடுவாங்க. ஆஹா அழைப்பு வந்துடுச்சு, தாவத்து வந்துட்டு வாங்க, எல்லாரும் கடை என்ன செஞ்சிருவாங்க, தங்களுடைய வாகனத்தை எடுத்துகிட்டு வந்து கூடி உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி உட்கார்ந்து அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது திரும்பவும் ஒரு அற்புதமான அந்த காற்று வீசும். எல்லாரும் அப்படி உள்ளம் ஆச்சரியத்தோடும் ஆசையோடும் அப்படி அந்த குளிர்ந்த நிலையிலே பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் காட்சி தருவான். அல்லாஹ்வுடைய காட்சி இருக்குதே, அதை பார்த்ததும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், மக்கள் அப்படி கொதிப்பாங்க. அந்த அழகு வேறு எதுலையும் இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் ஜமால், அல்லாஹ் ரொம்ப அழகானவன், ரொம்ப ரொம்ப அழகானவன், அந்த அழகுக்கு நிகராக எதுவும் இல்லை. அல்லாஹ் அந்த அழகை பார்ப்பதற்கான பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் அழகவன் மட்டுமல்ல, யுஹிப்புல் ஜமால, அழகாக இருப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான். நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு அழகாக இருக்கிறதையும் அல்லாஹ் விரும்புகிறாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைர், இப்போ அல்லாஹ் அப்படி வந்தவனே அப்படி கொந்தளிச்சிருவாங்க மக்கள், அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு. அந்த கூட்டத்தில் நாமும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த சமயத்தில் அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்க, நான் தர்றேன் அப்படிங்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நான் தர்றேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அல்லாஹ் எங்களுக்கு என்ன வேணும், என்ன கேட்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு, உன்னுடைய பொருத்தத்தை தான் அப்படின்னு. என்னுடைய பொருத்தம் இல்லாமல் நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களை பொருந்தி கொள்ள போய் தான் இங்கே வந்திருக்கிறீங்க. எங்களுக்கு நாங்கள் நினச்சதெல்லாம் விட நிறைய நீ தந்திருக்கிறா, எங்களுக்கு என்ன கேட்கணும்னு தெரியல, ஆனால் ஒன்று தான் இருக்குது, கேளுங்க. உங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும், வேறு எதுவும் வேணாம். எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மனைவிகள் வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், வீடு வேண்டாம், மாளிகைகள் வேண்டாம், வீட்டுக்கு இடையே உள்ளேயே ஆறுகள் ஓடும், கனிகள், ஆச்சரியமான கனிகள் எல்லாம் இருக்கும். அவ்வளவு அற்புதமாக ரசூல் பேசுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதெல்லாம் எல்லாம் உன்னை பார்த்து கொண்டு இருந்தாலே போதும், அவ்வளவு அழகு அல்லாஹ். அது நடக்காது. அல்லாஹ் என்ன செய்ய, கொஞ்ச நேரத்தில் திரை விழுந்துடும். அல்லாஹ் தன்னை விட்டு மறைந்ததும் அவர்கள் கவலை கொள்ளுவார்கள். இந்த கவலை ஒன்றும் தான் சொர்க்கலோகத்தில் இருக்கும். அல்லாஹ்வை நீ அடுத்து எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும். அதுவும் ஒரு ஸ்டைல் தான், அதுவும் ஒரு அழகு தான். அருமையானவர்களே, இந்த அற்புதமான பாக்கியத்தை எல்லாம் நான் கொடுப்பேன், என்னுடைய ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடிய என்னுடைய அடியார்களுக்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபஸ்ஸியாமுலி வ அன அஜ்ஸி பி, நானே கூலியாக இருப்பேன் என்பதற்கு இதுதான் பொருள். இது பெரிய விஷயம் இல்லையா? அல்லாவே கூலின்னா என்ன, அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஒரு அரசன் அவன் இருந்தான், 4 பொண்டாட்டி, அவனுக்கு ஒரு மனைவியின் மீது அவனுக்கு பிரியம் கொஞ்சம் கூட இருக்குது. இது இயல்பு தானே, 2 மனைவி உள்ளவங்க இருக்கலாம், 3 நாள்லாம் இருக்கிறது சான்ஸு குறைவு, 2 மனைவி உள்ளவங்க இருக்கலாம். இங்கே சொல்கிறேன், 4 மனைவி தான் தப்பு இல்லை. தப்புனா அதுக்கு ஒரு முறை இருக்குது. எல்லாரும் 2 கல்யாணம் முடிக்கலான்னு அப்படிலாம் முடிக்க முடியாது. அதுக்குன்னு சில ஷரத்துகள் நிபந்தனைகளை மார்க்கம் வைக்கிது. சரி ஹைர், இப்போ 2 மனைவி இருக்கிறான்னா 2 மனைவியில் ஒரு மனைவி மேலே பாரசம் கூட இருக்குது, அது தப்பா? தப்பு இல்லை. ஆனால் அந்த மனைவிக்கு நீங்கள் நாட்களை ஒதுக்கினால் சரியாக ஒதுக்கணும். இந்த மனைவி இடத்துல எத்தனை நாள், இந்த மனைவி இடத்துல எத்தனை நாள். அவளை நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வர்றீங்கன்னா அதே போல் அவளை இவளையும் கூட்டிகிட்டு வரணும். அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா இவளையும் கூட்டிகிட்டு போகணும். அது செய்யணும் இல்லை? அவளுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது போல் இவளுக்கும் கொடுக்கணும். அதில் நீதியாக நடக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுதான்
அது இல்லாமல் ஒரு மனைவி மேலே பாசம் கூட இருக்குது, குறை இருக்குது, அது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் என்ன செய்யாது, ஏற்படாது. அது ஒரு தவறாக என்ன செய்யப்பட பார்க்க மாட்டாது. இப்போ இந்த அரசனுக்கு 4 பொண்டாட்டி, ஒரு பொண்டாட்டி மேலே அவனுக்கு ஒரு கொஞ்சம் பிரியம் கூட. இது மற்ற மனைவிகளுக்கெல்லாம் கொஞ்சம் பொசு வருமா இல்லையா? அது இயல்பு தானே, அது அன்பினுடைய வெளிப்பாடு தான். இதே பாசம் நம்மகிட்ட காட்ட இல்லையா அவர் அரசர் அப்படின்ட்டு இவன் மந்திரியை, தலைமை அமைச்சரை கூப்பிட்டு அந்த 3 மனைவிமார்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் அந்த 3 பேரும் ஒன்று, அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் இதில் ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க கட்சி. தலைமை அமைச்சர்கிட்ட சொன்னாங்க. தலைமை அமைச்சரும் சரிம்மா நான் அரசர்கிட்ட இது சம்பந்தமாக பேசுகிறேன் சொல்லி ஒரு நாள் பேசினார். அரசர் கேட்டுக்கிட்டார், சரி என்று இருந்துட்டார். கொஞ்ச நாள் போன போது முக்கிய அமைச்சர்களையும் தன்னுடைய மனைவிமார்களை 4 பேரையும் அழைச்சி அவர் சொன்னார், எனக்கு இந்த ஆட்சி செய்கிறதுல வெறுப்பு வந்துருச்சு. எவ்வளோ காலம் இப்படி உட்காந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது. நான் முனிவராக போக போகிறேன், காட்டுக்கு போய் தவம் செய்ய போகிறேன். இப்போ எனக்கு உள்ள நிறைய சொத்துக்கள் சுகங்கள் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேளுங்க. தலைமை அமைச்சர்கிட்ட இந்த நாட்டை ஒப்படைச்சிருவேன். எனக்கு இந்த பில்டிங் இருக்குது, அந்த மாணிக்கம் இருக்குது, மரகதங்கள் இருக்குது, சொத்து இருக்குது, தோட்டம் துறவு அது இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும் அதை கேளுங்க. அவங்களாம் அழுகுறாங்க, இல்லை இது நான் தெளிவான முடிவாக இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ இப்போ வாங்கிக்கங்க, அதுக்கு பிறகு எனக்கு அதை தெரியலன்னு சொல்லக்கூடாது. இதான் நேரம். ரொம்ப நேரம் பேசினதுக்கு பிறகு ஒவ்வொரு மனைவியாக எனக்கு அதை தாங்க, என் பிள்ளைக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்குது, இது தாங்கன்னு வாங்குறாங்க. வேறு வழியில் அவன் நிர்பந்திச்சிட்டார். 3 மனைவிகளும் எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த ஒன்று தான் இருக்குது, இந்த ஹீரோயின் நிற்கிறாவ, இப்போ அவள் ஒருத்தி தானே மெயினாக இருக்கிற, அவளை வச்சு தானே மீட்டிங்கே நடக்குது. இப்போ இவன் சொன்ன உனக்கு என்ன வேணும்? அவள் சொன்னால் எனக்கு நீங்கள் தான் வேணும், எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே நான் இருப்பேன். நீங்கள் காட்டுக்கு போகிறீங்களா, நான் காட்டுக்கு வர்றேன். நாட்டில் இருக்கிறீங்களா, நாட்டில் இருக்கிறேன். மலைக்கு போகிறீங்களா, மலையில் இருப்பேன். எல்லாத்தையும் விட்டுடலாமா, விட்டுறேன். நீங்கள் எல்லாத்தையும் விடும்போது நானும் விட்டு விடுவேன். எனக்கு தேவை நீங்கள் மாத்திரமே. இது எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ சொன்னார், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா, நான் இந்த பிள்ளை மேலே ஏன் கூடுதல் அன்பை காட்டுறேன் அப்படின்ட்டு. அப்போ அல்லாஹ் அரசரே நமக்கு கிடைக்கிறாருன்னா எல்லாமே கிடைக்குது இல்லை. அவள் அப்படி தானே பார்க்குறான். அரசரே எனக்கு வேணும், அரசர் தான் எனக்கு வேணும். இப்போ அல்லாஹ்வே நமக்கு கிடைக்கிறான் என்றால் இது இந்த ரமலானினுடைய நோன்பின் வழியாகத்தான் அது கிடைக்கிறது. எனவே இந்த நோன்பை சரியான முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த செய்திகளை சொல்கிறாங்க. நிறைய தகவல்களை எடுத்து வச்சுருந்தேன், நேரம் நெருக்கடியாக இருக்கிறது. ஒரு மனிதன் உங்களை யாராவது வம்பு இழுத்தா, நீங்கள் நோன்பு வச்சுருக்கிறீங்க, நோன்பு வைத்திருக்கும் போது வம்பு காக்குறான் அல்லது திட்டுறான், நோன்பு ரமலானுடைய பகலில் வம்பு காக்குறான், நம்ம சண்டை போட வர்றான் அல்லது திட்டுறான், ஏசுறான், நீங்கள் எப்படி நடந்துக்கிடணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நீங்கள் எப்படி ஃபல் யக்குல் அன இன்னி ஸாயிம், இந்தப்பா நான் நோன்பாளி என்று மட்டும் சொல்லுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நோன்பாளிப்பா அப்படிங்கிட்டு சொல்கிறேன். எதிர்த்து அவனுக்கு பேசாதே, நீ அவனை எதிர்த்து திட்டாதே, ஏன்டா நீ நோன்பாளி. அவனுக்கு பதில் சொல்லாதே, பதில் சொல்லி ஏசாதே, அவனோட நீ வம்பு வழக்குக்கு போகாதே. நீ நோன்பாளி, ஏன்னா உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் உன்னை விரும்புகிறான். நீ ஏச ஆரம்பிச்சுட்டா அல்லாஹ் உன்னோட நீங்கிடுவான். எனவே அப்படி பதில் சொல் பாருங்க. அவன் பேசினா நீ பதில் பேசாதேங்கிறாங்க. நான் நோன்பாளி என்று மட்டும் சொல்லு, அதோட முடிச்சுக்கோ. அப்படி சொன்னதற்கு பிறகு அவன் அநியாயம் காப்பானையானால் அவன் அல்லாஹ்விடத்திலே மாபெரும் குற்றவாளியாக இருப்பான் என்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, இந்த நோன்புக்கும் மற்ற இபாதத்துகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தொழுகை, ருக்கு செய்யணும், சுஜூது செய்யணும், தக்பீர் கட்டணும், ஒது செய்யணும். நீ உம்ராவுக்கு போகிறீங்களா, ஹஜ்ஜுக்கு போகிறீங்களா, இஹ்ராம் கட்டணும், அதை இஹ்ராமை செய்யணும், தவாஃபை செய்யணும், சாயை செய்யணும், முடியை வெட்டணும் அப்படின்ட்டு தானே இருக்குது. நோன்பை பாருங்கள், நோன்பை செய்யணும் இல்லை, செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இச்சைகளை உபயோகிக்கக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது, எல்லாமே விடுறது இருக்குது. அங்கு மற்ற இபாதத்துகளுக்கும் இதற்கும் இடையில உள்ள வித்தியாசம், அங்கெல்லாம் செய்யணும், இங்கே செய்யக்கூடாது. இப்படி ஒரு தனித்தன்மை இந்த நோன்பிலே இருப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நௌமு ஸாயிமி இபாதத்துன், ஒரு நோன்பாளி தூங்குறார் என்றால் அதுவே இபாதத்துன்னாங்க. அந்த தூக்கம் கூட அவங்க அப்படி உந்துக்கிட்டே இருக்கும், கிரெடிட் ஆகிட்டே இருக்கும், அவருக்கு தவாபுகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அவருடைய மூச்சு விடுறாருல்ல, நம்ம மூச்சு வந்துட்டு போயிட்டு தானே இருக்குது, அந்த மூச்சே தஸ்பீஹுங்கிறாங்க.
அவருடைய துஆ முஸ்தஜாப், அங்கீகரிக்கப்படுகிறது, அவருடைய பிழைகள் பொறுக்கப்படுகிறது, அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் இரட்டிப்பாக்கப்படுகிறது என்கிறார்கள். சரியான பெருமக்களே, இந்த நோன்பு, இந்த ரமலான் என்ன செய்யுமா, இந்த ரமலான் முடிஞ்சத உடனே இது வானத்துக்கு போகுமா, நோன்பு வானத்துக்கு போகுது. நோன்புன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய நோன்பும் வானத்துக்கு போகும். ஒவ்வொருத்தருக்கும் நோன்பு எல்லாம் வச்சுருக்கிறான்ல. இப்போ நான் வச்சுருக்கிறேன், என்னுடைய நோன்பு தனியாக போகும், உங்களுடைய நோன்பு அவங்களுடைய நோன்பு எல்லாம் அப்படி மேலே போகுது. இப்போ அல்லாஹ் கேட்குறான், என்ன போயிட்டு வந்தீங்களா, நோன்பாளிகளை எல்லாம் பார்த்தீங்களா, உங்களை எப்படி நடத்திக்கிட்டாங்க, உங்களை எப்படி கண்ணியப்படுத்தினாங்க, அந்த ரமலான் எப்படி கண்ணியப்படுத்தினாங்க. யா ரப்பி, அந்த மக்கள் தொழுது, தராவீக தொழுது, அந்த தராவீகின்ற வேடு வருது, தராவீக தொழுது மற்ற வணக்கங்களில் ஈடுபட்டு அவங்க என்னை ரொம்ப கண்ணியப்படுத்திட்டாங்க. அதோடு மாத்திரமல்லாமல் அவர்கள் நாவை பேணினார்கள், யாரையும் ஏசல்ல, யாரை பற்றியும் குறை பேசல்ல, யாரை பற்றியும் புறம் பேசல்ல, யாரையும் திட்டல்ல. அதனால் நாவை பாதுகாத்தார்கள், தங்களுடைய கண்களை பாதுகாத்தார்கள், காதுகளை பாதுகாத்தார்கள். இப்படி ரொம்ப கண்ணியமாக நடந்து கொண்டாங்க, என்ன ரொம்ப கௌரவப்படுத்தினாங்க அப்படின்னு அந்த நோன்பு சொல்லுமா. இப்போ நான் என்ன செய்யணும், அவங்களுடைய எல்லாருடைய பாவத்தையும் அவங்க பிள்ளைகள்லாம் மன்னிச்சிடு ரஹ்மானே, அவ்வளோதானே, மன்னிச்சிடுறேன். அது மட்டுமல்ல, அவங்களுக்கு சொர்க்கலோகத்தில் உயர்ந்த இடத்தை நான் கொடுக்க போகிறேன், பார்க்குறீங்களா அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இடத்தை அல்லாஹ் கொடுப்பானான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ரமலானிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களுக்கு வழங்குகிறான் என்று ஹதீதுகளும் வரலாற்று குறிப்புகளும் பேசுகிறது. இந்த ஆனால் அதே சமயம் ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நான் எல்லா நோன்பாளிகளினுடைய நோன்பையும் நான் ஏற்றுக்கொள்வேன், அவங்களுடைய பிழைகளை எல்லாம் நான் மன்னிப்பேன். யார் ஜிப்ரீல் யாருக்கு சலாம் சொல்லவில்லையோ அவங்கள மட்டும் நான் மன்னிக்க மாட்டேங்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்கிறான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, மலக்குமார்கள் இதில் இறங்குறாங்க. எல்லா காலத்துலேயும் தானே மலக்குமார்கள் இறங்குறாங்க, புதுசாவா? ரமலான் காலத்து அல்லாத காலங்களில் மலக்குமார்கள் வரமாட்டாங்களா? வர்றாங்க, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருவாங்க. உயிரை கைப்பற்றுறதுக்காக வேண்டிய அது இஸ்ராயல் வர்றாங்களா இல்லையா? அந்த மலக்கு வரத்தானே செய்கிறாங்க. கபூரில் கேள்வி கேட்குறதுக்கு முன்கணக்கீர் வர்றாங்களா இல்லையா? வர்றாங்க. அப்போ அவங்களாம் வரத்தானே செய்கிறாங்க. தனஸ்ஸல் மலாயிகத்து, மலக்குமார்கள் அந்த மாதத்தில் இறங்குறாங்கன்னா எந்த மலக்கு? தஹ்த சித்ரத்தில் முன்தஹா, சித்ரத்தில் முன்தஹான்னு ஒன்று இருக்குல்ல வானில், இந்த வானலோகம், இந்த பூமி இருக்க, பூமியில் எத்தனை அற்புதமான காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் விட கோடான கோடி பன்மடங்கு மலக்கூத். மலக்கூத் என்றால் வானியல், வானுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிசயங்கள், ஆச்சரியங்கள். மலக்கூத்துங்கிற பேரில் அந்த பாடத்தில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம கற்பனையே பண்ண முடியாத சகோதரர்களே, அவ்வளவு பிரம்மாண்டத்தை அல்லாஹ் அங்கே வச்சிருக்கிறான். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாளைக்கு ஆகிரத்தில் அதை பார்க்கும்போது இந்த உலகத்தில் எத்தனையோ அதிசயமான விஷயங்களை பார்க்குறோம் இல்லை, உலக அதிசயம் சொல்லி அதை சொல்கிறான் இதை சொல்கிறான், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நத்திங் அப்படின்றோம். அவ்வளவு பிரம்மாண்டங்கள் அங்கே இருக்கிறது. அதில் ஒன்று சித்ரத்துல் முன்தஹா அப்படின்ட்டு. இந்த சித்ரத்துல் முன்தஹானா என்னன்னா, அங்கே ஒரு இழந்த மரம் இருக்குது, சித்ரத்துனால இழந்ததான். அந்த சித்ரத்துல் அதுதான் முன்தஹானுங்கிற பார்டர். அந்த பார்டரை கடந்து மலக்குமார்கள் போக முடியாது. வானத்தில் எங்கே வேணாலும் போய்க்கலாம், வானம் பிரம்மாண்டமானது. ஆனால் சித்ராவை தாண்டி போக முடியாது. சித்ரத்துல் முன்தஹா, இந்த சித்ரத்தில் முன்தஹான்னு குர்ஆன் பேசுதில்லை, அந்த சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி போக முடியாது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த மரத்தினுடைய இலைகளை நான் பார்த்தேன். அதை தாண்டி போன ஒரே ஆள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், மேராஜில் போனாங்க. அந்த இலைகளை பார்த்தேன். அந்த மரத்தினுடைய இலைகள் யானை காதுகளினுடைய வடிவத்தில் இருந்தது, யானை காதுகளினுடைய வடிவத்தில் இருக்குது. ஒரு இலை, கோடிக்கணக்கான இலை இருக்குது, அந்த ஒரு இலையை கொண்டு இந்த உலகத்தை மூடிவிடலாம். என்ன பிரம்மாண்டம், நீங்கள் கற்பனை பண்ண முடியுமா? உங்களுக்கு முடியுதா? முடியாது சகோதரர்களே, முடியாதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. நீங்கள் கற்பனை பண்ண முடியாது. ஆனால் ஒரு இலையை கொண்டு இந்த பூமியை மூடிடலாம் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு அழகு, அதனுடைய அழகை வர்ணிப்பதற்கு வார்த்தை இல்லை என்கிறார்கள் வல்லலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது. அழகுனா சொல்லி மாளாத அழகு. அந்த இடத்து தான் ப்ராட்காஸ்ட் ஆகக்கூடிய இடம், ஒளிபரப்பாகக்கூடிய இடம். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வெளியாகு, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை போடுறான்ல, அதெல்லாம் அந்த ஒளிபரப்ப வெளியாகக்கூடிய இடம் சித்ரத்துல் முன்தஹா தான்.
அப்போ இந்த சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான இடத்திற்கு இந்த நோன்பாளிகள் எல்லாம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். சரி, இந்த சித்ரத்துல் முன்தஹாவிலே ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உட்கார வச்சுக்கணும். அவங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான மலக்குமார்கள். அந்த மலக்குமார்கள் இறங்கக்கூடிய இரவு தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. விஐபி மலக்குமார்கள்லேயே விஐபிகள் ரூஹுண்டு ஒரு மலக்குமார்கள் ஒரு மலக்கு இருக்கிறாங்க. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நோன்பாளிகளை தொழக்கூடியவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வருஷத்தில் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் கீழே இறங்குவாங்க. அந்த லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு தான். அவங்க தானே லீடர், மலக்குமார்களுடைய வானவர் கோன். ஜிப்ரைல் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. வந்து என்ன செய்வாங்களாம், தங்களுடைய தொழுது கொண்டிருக்கக்கூடிய நோன்பு பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நாவையும் கல்பையும் கண்களையும் காதுகளையும் பேணி இருக்கக்கூடிய அந்த நல்லடியார்கள்ட்ட வந்து என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய ரெக்கையால் முதுகு அப்படி தடவுறாங்களாம். அல்லாஹ்வுடைய கருணையால் அவர்கள் நம்முடைய முதுகையெல்லாம் தடவி இருக்க வேண்டும் அல்லது தடவ வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவங்க ரெக்கையால் அப்படி முழுதுக தடவுறாங்களாம். ரெக்கை எவ்வளோ பிரம்மாண்டம் தெரியுமா? அதை பற்றிலாம் ஹதீஸ் இருக்குது, இப்போ அதுக்குள்ளே போகல. ஆனால் அந்த ரெக்கையால் அவங்க என்ன செய்றாங்க, அப்படி மென்மையாக தடவுகிறார்கள். தடவி அவங்க சொல்கிறாங்களா, அஸ்ஸலாமு அலைக்கு யா மோமின், அஸ்ஸலாமு அலைக்கு யா மோமின் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களாம். நமக்கு விளங்க இல்லை, ஆனால் அவங்க சொல்கிறாங்க. அப்படி அவர்கள் சொன்னது சரி. அவங்க யாருக்கு சலாம் சொல்லலையோ அவங்கள நான் மன்னிக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ் இந்த ரமலானில். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லாத நபர்களை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன். அது யார் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று வருது. ஒன்று போதையில் இருக்கிறவன், தண்ணி போடுறவன், ரமலான்லேயும் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவன். எல்லா காலத்திலும் அடிக்கக்கூடாது. ரமலானை எவ்வளோ கண்ணியப்படுத்தணும். அந்த காலத்திலேயே போதையில் இருக்கக்கூடியவன் அவன் நைட்டில் தண்ணி அடிச்சுட்டு காலையில் நோன்பு பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சலாம் சொல்ல மாட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி சிறு வஞ்சனை சூனியம் செய்யக்கூடியவன், வெறுப்பை கக்கக்கூடியவன், எப்போ பார்த்தாலும் வெறுப்பை பேசக்கூடியவன், இந்த வெறுப்புகளை உண்டு பண்ணக்கூடியவர்கள், இவர்களையெல்லாம் இவங்களுக்கெல்லாம் யார் சலாம் சொல்ல மாட்டா, ஜிப்ரீல் சலாம் சொல்ல மாட்டாங்க. அவர்களை நான் என்ன செய்யலை, மன்னிக்க மாட்டேங்கிறான். அதே மாதிரி இன்னொரு எச்சரிக்கை ஹதீதும் வருது, பின்னால் நான் சொல்கிறதுக்கு இருந்தேன், இதோடு சேர்த்துடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாவியான மனிதனுக்கு ஷஃபாத் செய்வாங்க இல்லையா? பாவியான இருக்கக்கூடிய மனிதனுக்கு யாரெல்லாம் அவனை மன்னிச்சிரு உன்னுடைய கருணையால் அப்படின்னு ஷஃபாத்து செய்வாங்க. அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்படி ஷஃபாத்து ஒரு மனிதனுக்காக, அந்த மனிதன் யார் என்றால் ரமலானை கண்ணியப்படுத்தாதவன். அவனுக்கு ரசூல் தான் ஷஃபாத் செய்கிறதுக்கு முன் வர்றாங்க. அங்கே வாயை திறத்துக்கு முன்னால் நோன்பு வந்து ரமலான் வந்து அப்படி நிற்குமா. வந்து சொல்லும்போது யார் ரசூலுல்லாஹ் ஹுவ ஹஸ்முஹு, இவன் என்ன கேவலப்படுத்தினவன், இவன் என்னுடைய வாதி, இவனுடைய பிரதிவாதி, இவனை பற்றி வாதிடத்தான் நான் அல்லாஹ்வுடைய சமூகம் வந்திருக்கிறேன், நீங்கள் ஷஃபாத் செய்ய வந்திருக்கிறீங்க. ரஹ்மானே இவனுக்கு அருள் புரியாது என்று சொல்றதுக்கு நான் வந்திருக்கிறேன், நான் வாதியாக வந்திருக்கிறேன், பிரதிவாதி. ஹுவ ஹஸ்மி அன ஹஸ்முஹு, அவனுடைய வாதியாக நான் இருக்கிறேன், அவனுக்கு எதிராக வழக்கு தொடர நான் வந்திருக்கிறேன் என்று ரமலான் சொல்லும், இந்த நோன்பு சொல்லும். அப்போ சொல்லுவாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன பரீஉன், உன்னோடு நீ யாரோடு வழக்கு தொடர வந்திருக்கிறாயோ அவனுக்கு நான் ஷஃபாத் செய்ய மாட்டேன்ருவாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. எனவே இந்த ரமலான் அதை கண்ணியப்படுத்தினால் அப்படி கொட்டி கொடுக்கும். ரோஷம் மிகுந்தது ரமலான். அதை இழிவுபடுத்தினால், கண்ணிய குறைவாக நடந்தால் அல்லாஹ்விடத்தில் அது வழக்கு தொடரும். அனஹஸ்முஹு அப்படின்னு சொல்லுது, நாயகமே நான் இவனோடு வழக்கு தொடருவேன் என்கிறது. எனவே ஒருபோதும் இவங்களுக்கு நீங்கள் ஷஃபாத்து செய்யாதீங்க என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட்டு விலகி விடுவார்கள். ஆனால் பரீஉன், நான் விலகி விடுகிறேன், ஷஃபாத்து செய்ய மாட்டாங்க. எனவே ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். சரி, இந்த மலக்குமார்கள் அல்லாமல் ரூஹ்னு ஒரு மலக்கு வர்றாங்க. உல் மலாயிகத்து ஒரு ரூ தனஸ்ஸலுல் மலாயிகத்து ஒரு ரூஹுவியாண்டு வருது இல்லை? அப்போ ரூஹுங்கிறதும் வர்றாங்க. ரூஹுன தனி ஸ்பெஷல் மலக்கு. சில பேர் ஜிப்ரீல்னு சொல்கிறாங்க, பல பேர் என்ன சொல்கிறாங்க, ரூஹுன தனி ஒரு மலக்கு. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இந்த வானம் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மலக்கு இல்லைங்கிறாங்க. அல்லாஹ் நிறைய பிரம்மாண்டங்களை படைச்சி வச்சுருக்கிறான். உலகத்திலேயே, இந்த பூமியிலேயே, விண்ணிலேயே எத்தனை கோளங்களை எல்லாம் வச்சுருக்கிறான், கோள்களை வச்சுருக்கிறான். இந்த சூரியன் இந்த பூமியை விட எவ்வளோ பெருசு இல்லையா?
எவ்வளோ பெரியது! அதை விட பெரிய கோள்கள்லாம் எத்தனை கோள்கள் வானத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டிய பிரம்மாண்டங்களை அல்லாஹ் வானத்துக்குள்ளே வச்சிருக்கிறான், வானுக்கு மேலே இருக்குது. இந்த மலக்கு என்ன செய்கிறாங்களாம், இந்த நாளையிலே லைலத்துல் கத்ர் இரவு அன்று வந்து ஒரு கொடியோடு வர்றாங்களாம். காபாவினுடைய அந்த முகடியிலே வந்து நட்டுறாங்க. அந்த காபாவுடைய முகட்டிலே வந்து கொடியை நாட்டுறாங்க. அவங்க நினைத்தால் இந்த துனியா, அந்த உலகத்தையும் பூமியையும் வானத்தையும் அப்படி ஒரு வாயில் விழுங்கி விடலாம். அந்த அளவுக்கு அவர்கள் பிரம்மாண்டமானவர்கள். அவர்கள் ஆகிரத்தில் அரிஷுக்கு, அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான மலக்காம். அந்த ரூஹை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப பிரியமான மலக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா அரிஷுக்கு பக்கத்தில் இருப்பாங்களாம். அரிஷுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு இந்த ரமலானை யார் கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் ஷஃபாத்து செய்வாங்களாம். யா அல்லாஹ், இவன் லைலத்துல் கத்ர் நான் பார்த்தேன், இவன் நோன்பு வச்சான், இந்த மாதிரி நடந்துக்கிட்டான், இந்த மாதிரி தொழுகையில் இபாதத்தில் தராவியில் ஈடுபட்டான், குர்ஆனில் ஈடுபட்டான், தொழுகையில் ஜமாத்தோட தொழுதான், இவன் கண்ணியப்படுத்தினான், ஏழைகளுக்கு உதவினான், இவனுடைய கல்பை இவன் பாதுகாத்து கொண்டான், கண்ணை பாதுகாத்து கொண்டான், இவனுக்கு நீ அருள் புரி ரஹ்மான் என்று அது ஷஃபாத்து செய்யும். அந்த மலக்குமார்கள் அந்த மலக்கு செய்வார்களாம். மேராஜுக்கு போகும்போது அந்த மலக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. பார்த்தா சுபஹானல்லாஹ், இது என்ன மலக்கு, இவ்வளோ பிரமாண்டமாக இருக்கிறாங்கன்னு ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மலக்குக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இது விளங்கையில் அவங்க தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜிப்ரைல் சொல்லுவாங்களாம், இந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு சலாம் சொன்னாங்கன்னா அப்புறம் திகைச்சிட்டு வலைக்கும் சலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். சொல்லும் பொழுதே தன்னுடைய 2 பச்சை இறக்கைகளையும் விரிப்பார்களாம். அது வானத்தையெல்லாம் தாண்டி வெளியில் போகும். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மலக்கு என்கிறார்கள். அவர்கள் அந்த மலக்கினுடைய நெற்றியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடுறாங்க. ஏன் என்னுடைய உம்மத்துக்கு ஷஃபாத்து செய்கிற ஆள் இல்லை நீங்கள்? என்ன கருணை நபின்னு நீங்கள் பாருங்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, எனக்கான கால அவகாசம் முடிந்தது. ஆனால் இதனுடைய பலாபலன் என்பது அளவிட முடியாதது. கற்பனை செய்ய முடியாத நியாமத்துக்களையும் அருளையும் இந்த புனிதமான லைலத்துல் கத்ரில் வைத்திருக்கிறான். அந்த லைலத்துல் கத்ர் இரவு எந்த இரவாக இருந்தாலும் அந்த இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பிழைகளை மன்னிப்பானாக, நம்முடைய குறைகளை மன்னிப்பானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம் எல்லோருடைய நாட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. நம் எல்லோருடைய குறைகளையும் அல்லாஹ் நீக்குவானாக. நம் இதயங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒற்றுமையை தருவானாக. இந்திய நாட்டிலே நல்லாட்சி அமைவதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. புனிதமான பைத்துல் முகத்தஸை மீட்டு தருவானாக. அங்கே வாழக்கூடிய, அதை சுற்றியும் காசாவிலும் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. அவர்களை பொருந்திக் கொள்வானாக. நம்மையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.